வணக்கம் நண்பர்களே. இன்னைக்குள்ள கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் பிஸி பட் நாட் சக்ஸஸ்ஃபுல். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, 2 எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து ஹார்ட் ஒர்க், அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்மார்ட் ஒர்க். ஓகேவா? இதில் 2ல் ஏதாவது ஒன்று இல்லாட்டியுமே நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாதுங்கிறது பை புக்காகவும் போட்டிருக்கு. நானும் அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க்னு எடுத்துக்கோங்களேன். லைக் ஒரு எக்ஸாம்பிளோடு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு கரும்பு கடை எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கரும்பு கடையில் வந்து ஒரு ஒரு ரெண்டு கரும்பு கடை இருக்குது. ஒரு கரும்பு கடையில் வந்து மிஷின் இருக்குது. ஓகேவா? இன்னொரு கரும்பு கடையில் வந்து அந்த அந்த பழைய குளத்தில் உட்காந்து கைட்டு திருக்கிற மணிக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து பீப்புள் மோஸ்ட்டாக எதுக்கு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகணும். பிகாஸ் அப்புறம் வந்து ஒரு கரும்பு ஜூஸுக்கான ப்ரைஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லா பீப்புளுமே சூஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்டாக வந்து மிஷின் தான் சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அதான் சீக்கிரம் கிடைக்கும். ஓகேவா? கரும்பு அவங்க வெட்டி அவங்க கைட்டு பிள்ளைகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக ஆகும். ஆனால் இங்கே மிஷினில் இருக்கிறதுக்கு வந்து 1 மினிட்ல ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? இது வந்து ஒரு டார்க் சைட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்னு சொல்லலாம். நீங்கள் சுவிட்ச் ஆகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே உங்களை வந்து பாராட்டுவாங்களே தவிர, ஆனால் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இப்போ நீங்கள் கரும்பு கடையில் ஒர்க் பண்ணுறது வந்து உங்களுக்கான ப்ராஃபிட்டுக்காண்டி தான். பட் ஆனால் நீங்கள் நல்லா உங்களோட உடம்பொலியெல்லாம் போட்டு எஃபோர்ட் போட்டு நீங்கள் அதை பண்ணாலுமே, பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதில் என்னன்னா, நீங்கள் நினச்சதை சம்பாதிக்க முடியாது. பரவாயில்ல, அவன் கஷ்டப்பட்டு நல்லா உழைக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, ஆனால் நீங்கள் நினச்ச ப்ராஃபிட் அதில் எடுக்க முடியாது. அதான் ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்குமே இப்போ ஸ்மார்ட் ஒர்க் எப்படின்னா, ஒருத்தர் நடந்து போகிறாங்க, அவன் கரும்பு கடை போடணும்னு நினைக்கிறான். அவன் சொல்லிக்கிட்டே போவான். என்ன சொல்லுவான்? டேய் இங்கே பாடுறா, கைட்டு உடச்சிட்டு இருக்காரு, இந்நேரம் மிஷின் இருந்தாலும் நல்லா சம்பாதிச்சிருப்பாரு, நானாக தான் மிஷினில் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவானே தவிர, பட் ஆனால் அவன் ஸ்டெப் எடுக்கலாம். அவனோட ஸ்மார்ட் ஒர்க்குமே அங்கே அந்த இடத்துல வந்து வேஸ்ட்டு தான். ஸோ வந்து ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். ரெண்டும் ஏதாவது ஒன்று இல்லாட்டியுமே அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. லைக் எப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஹார்ட் ஒர்க் நிறைய பேர், இந்த எம்ப்ளாயிஸ்லாம் நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகாது, அதிகமாக டைம் கன்சியூம் ஆகும். அவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து பார்க்க முடியாது. லிட்டரலாக எப்படி சொல்லணும்னா, அவங்க லைஃப்பில் ஷைன் ஆகணும்னா ஹார்ட் ஒர்க்கு ஓகே. கம்பெனிக்கு ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கடுத்து அவங்க லைஃபுக்கு தேவையானது ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது பெட்டராக இருக்கும். அது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 1 டே ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் ஒர்க்னா அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து அவங்களோட நியூ ஐடியா வச்சு இதில் ஏதாவது ஸ்மார்ட்டாக பண்ண முடியுமா, இன்றைக்கி நம்ம பண்ண எதுவும் தப்பு இருக்கா, ரிவ்யூ பண்ணி பார்த்தாங்கன்னா அதுலேருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதை கிடைச்சதை வச்சு ரிட்டன் அவங்க வந்து அதில் போய் பண்ணிக்கலாம். லைக் என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு Jan 1 சொன்னேன். Jan 2 ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, டே நல்லா பண்ணியிருக்கடா, இன்னும் நிறைய பண்ணுறா அப்படின்னாங்க. ஓகேவா? நான் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு ஓகே நான் டெய்லியும் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் இருக்க லேக் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, டே இதை விட இது பெட்டராக இருக்கட்டா, இதை ட்ரை பண்ணி பாடுறாங்க. அவங்க வந்து எனக்கு இருக்கிற நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்காக அவங்களோட சஜஷன்ஸ் ப்ளஸ் ஐடியாஸ் நான் கேட்க போய் இவ்வளோ நாள் நான் VNல எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நீ CapCut யூஸ் பண்ணிக்கூடா அப்படின்னாங்க. எனக்கு ஆமாம், ஆப்வியஸ்லி எனக்கு வந்து VNவோட CapCut கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எனக்கு யூஸ் பண்ண பெட்டராக இருக்குது. பிகாஸ் எனக்கு எடிட்டிங் பற்றி ஒன்றுமே தெரியாது. நீ என்னடா எடிட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி போடுறதே எனக்கு அது வந்து எடிட்டிங் பண்ணிக்க தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால நான் வந்து ஹார்ட் ஒர்க்கும் போடுறேன், ஸ்மார்ட் ஒர்க்கும் போடுறேன். அதோட ரிசல்ட் வந்து நான் மேபி இப்போ ஸ்லோவாக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கிடச்சிரும்னு நம்பிக்கை இருக்குது. இதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இல்லாட்டியுமே அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ப்ராப்பராக எண்ட் ஆகாது. ஸோ ஹார்ட் ஒர்க்கும் போடுங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் போடுங்க. ஏன்டா இன்னைக்கு என்ன ஏன் இந்த வீடியோனா, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ அதனால் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அப்புறம் மைக் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ நான் வந்து மைக் வாங்கியிருந்தேன். என்னென்னா இதுதான் அந்த மைக். ஆனால் என்னாச்சுன்னா என் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகலை. அப்புறம் ட்ரைபாட் வாங்கியிருக்கேன் நண்பர்களே. ப்ளஸ் ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நைட்டு ஒரு 8:30 to 8:10 வந்துடும். தேங்க்யூ கைஸ்.